ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 14வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் சுத்தமான உணவு எது, அசுத்தமான உணவு எது என்று எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். செத்தவனுக்காக உன் சரீரத்தினுடைய அழகை கெடுக்காத அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு கூட மோசையின் மூலமாக கட்டளை கொடுக்கிறார். அதற்கப்புறம் 22லிருந்து 27 வரையிலும் பார்க்கிற போது தசம பாகம் 3வது வருஷத்தில் ஒரு தசம பாகம் செலுத்தணும், அது ஏழைகளுக்காக நீ செலுத்தணும்னு சொல்லி இந்த கட்டளைகளை இங்கே மோசையின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, செத்தவனுக்காக ஒருவன் தன் சரீரத்தினுடைய அழகை கெடுத்து துக்கம் கொண்டாடுகிறது, அது ஒரு விக்கிரக வழிபாடுக்கு, அஞ்ஞான வழிபாடுகளுக்கு ஒத்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நீ உன் சரீரத்தை கெடுக்காத. இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நம்மை தேவன் தன்னுடைய இரத்தத்தினால அவர் நம்மை கிரயத்திற்கு கொண்டபடியினால நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா அப்படின்னு தான் பவுல் கேட்கிறார். ஆகவே நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிற போது, பரிசுத்த ஆவியானவர் தங்கி அதை பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிற போது, பரிசுத்தப்படுத்துகிற போது, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்முடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிற போது, நம்ம ஒரு செத்தவனுக்காக நம்முடைய சரீரத்தினுடைய அழகை கெடுத்து துக்கம் கொண்டாடக்கூடாது, கீறி கொள்ளக்கூடாது. இப்படி நம்ம முடியெடுத்த இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீ செய்து உன்னுடைய சரீரத்தினுடைய அழகை கெடுக்காத அப்படின்னு சொல்லி முதல் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தான் செய்கிற மாதிரிலாம் செய்யாதப்பா, நீ குடியிருக்கிற தேசத்தில் அவன் இப்படி செஞ்சான், குடியிருந்த தேசத்தில் இப்படி செய்தார்களே, நாங்களும் செய்வோம், நீ செய்யாத என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழணும், உலகத்தினின்று எனக்காக வாழும்படியாக நான் பிரித்தெடுத்திருக்கிறேன், உனக்கென்று கற்பனைகளை கட்டளைகளை நான் கொடுத்திருக்கிறேன், அதன்படி நீ வாழ வேண்டும் அல்லவா என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சாப்பாடு விஷயத்தில் கூட ஆண்டவர் நம்ம மேலே அக்கறை உடையவராக இருக்கிற, நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் அவர் அக்கறை எடுத்து நடத்த பாதுகாக்கிறவராக பராமரிக்கிறவராக இருக்கிறபடினால இந்த காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். மிருகங்களில் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, மிருகங்களில் விரிகுழம்பு உள்ளதாக அது இருக்கணும், அது அசை போடக்கூடிய அது விலங்காக இருக்கணும், அதை நீ சாப்பிடலாம். அதே போல் கடலில் வாழக்கூடிய தண்ணீரில் வாழக்கூடிய மீன் இனங்களை நீ சாப்பிடலாம், அதில் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது. பறக்கிற பூச்சியும் அல்லது பறவைகளில் நீ எதெல்லாம் சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது உனக்கு ஒத்துக்கு வரும், எது ஒத்து வராது என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட பட்டியல் இதோடு கூட இணைந்து ஆண்டவர் இங்கே கொடுத்து அங்கே ஜனங்களை எங்கே அந்த கானான் தேசத்தில் அவர்கள் குடியிருக்கிற பொழுது அவர்களுடைய சாப்பாட்டு வகைகள் எப்படி இருக்கணும், மரணம் நடந்தால் அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும் என்கிறதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன? 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3லிருந்து 5 வரையும் பவுல் தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவர். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் சாப்பாடை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, மார்க் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும்பொழுது, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவன் சாப்பிட்றது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ எல்லாமே ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட்டா ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, மனுஷனுக்கு உள்ளே போகிறது ஒன்றுமே தீட்டுப்படுத்தாது, வெளியே வருகிறது தான் வார்த்தைகள் தானே மனுஷனை தீட்டுப்படுத்திடுது, அப்போ எல்லாம் சாப்பிடலாமோ அப்படின்னா அதுலேயும் ஒரு கண்டிஷன் பவுல் ரோமர்களுக்கு எழுதும் பொழுது 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவனும் அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்ற தீர்மானத்தை கொள்ளுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது அல்லவென்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணி கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாக இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால், அவன் நினச்சிருப்பான் இந்த சாப்பாடை நம்ம விசுவாசிகளாகி நம்ம சாப்பிடக்கூடாது, அதை தான் அவர் விற்கிறதோ கோயிலில் ஒருவன் பந்தி இருக்கிற காணும்போது நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டான்னா ஒன்றும் இல்லை தான், ஆனால் அவனுக்கு தெரியும் இதில் சாப்பிட்டா இது பாவம்னு சொல்லி. அப்போ ஒன்றை பார்க்கும்போது அவனுடைய ஆத்மாவுக்கு ஒரு விசனம் உண்டாகும், அவனுடைய ஆத்மா இடருமே, அவன் பலவீனம் உள்ளவன் அல்லவா, அவன் மாட்டிக்கிடுவானே, நீ மாட்ட அவன் மாட்டிக்கொள்வானே. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. ஆகவே இந்த வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு பலவீனர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மனதில் போதிக்கப்பட்ட சத்தியத்தின்படி அந்த அளவுக்கு ஏற்பதாக அவங்க இருப்பாங்க. ஆகவே நான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இங்கே போய் சாப்பிட்ருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்னு சொல்லாதபடி, விளக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு செல்லாதபடி, விளக்கப்பட்ட பொருள்களை சாப்பிடாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறது. அது நமக்கு மற்றவர்களை உருவாக்குகிறதற்கான ஒரு நேரமாக, ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஆகவே ஸ்தோத்திரத்தோட புசிக்க கூடியதுன்னா அது ஒன்றும் தள்ளப்படத்தக்க அல்லதான். ஆனாலும் நீ மற்றவன் பலவீனம் உள்ள ஒரு ஆத்மா உன்னை குறித்து இடராதபடி நீ எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதோ, எங்கெங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதோ அதை சாப்பிட வேண்டாம் என்று விசுவாசிகளாகிய நமக்கு இன்றைக்கு வேதம் கட்டளையிடுகிறது. இங்கே அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அதனுடைய தாயின் பாலை சேர்த்து ஒரே பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. இது கானானியர்களுடைய வழக்கமாக இருந்தது. 5 நூல்களில் இது 3வது முறையாக இந்த காரியத்தை ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார். இயற்கை விதியின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பாலோடு தடவப்பட்ட மாம்ச உணவு சீக்கிரமாக கெட்டு போயிடும். கெட்டு போகிறது மாத்திரமல்ல, அது நச்சு பொருளாக, அது ஒரு பாய்சனாக மாறிடும். ஆகவே இரண்டையும் ஒன்றாக உண்ணும்போது அதில் உள்ள சுண்ணாம்பு சத்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாப்பிடுகிற சாப்பாட்டில் கூட நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த கட்டுப்பாடு யூத மத குருக்களால் ஒரு விரிவான விதிகளாக முறைப்படுத்தப்பட்டு இறைச்சியையும் அவங்க பாலேடு, அதாவது பாலால் செய்யப்பட்ட பொருள்களையும் சேர்த்து உண்கிறது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அப்படி அருமையாக அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கே நீ போய் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நீ புசித்து திராட்சை ரசம் மதுபானம் எல்லாம் குடித்து நீ ஆண்டோடைய சமூகத்தில் சந்தோஷமாக இரு அப்படின்னா உடனே மதுபானம் அப்படின்ன உடனே நம்ம நினைத்து விடக்கூடாது. திராட்சை ரசம் திராட்சை பழங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய காரியம். அதே போல் அவர்கள் புளிக்க வைக்கப்படாத அந்த புதிதாக எடுக்கப்பட்ட அந்த பானத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாயின் அப்படின்னா அது புளிக்கப்படாத ஒரு பானம். புளித்த காரியம்தான் மதுபானம். அது போதையை உண்டாக்கும், அது மயக்க நிலையை கொண்டு வரும், சுய புத்தியாக இருக்க விடாது. தேவனை ஆராதிக்கிற இடத்துல போய் நின்றுட்டு நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. அதுலேயும் நீ ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து தேவனுக்காக நீங்கள் கொண்டாடுகிற போது திராட்சை ரசம் மதுபானம் சாப்பிட்டு கொண்டாடுங்க அப்படிங்கிற காரியம் சொன்ன உடனே அந்த மொழிபெயர்ப்பு இங்கே மதுபானம் என்கிற வார்த்தையை நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறதற்காக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய மூல மொழி பாஷையில் இது புளிக்க வைக்கப்படாத பானம். ஆகவே இது குழந்தைகளும் சாப்பிடலாம், பெரியவங்களும் எல்லாரும் அந்த ஜூஸில் இருந்தோ அல்லது பழங்களில் இருந்தோ எடுக்கப்படுகிற தேன் இவைகளை எல்லாம் சேர்த்து உருவாக்கப்படுகிற காரியங்கள், பல வகைகள் தேன் இதெல்லாம் சேர்த்து உருவாக்கப்படுகிற அந்த பானத்தை குடிக்கிறதுனால போதைகள் இல்லை. நம்ம ஒருவரும் மதுபான வெறி கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் மதுபான வெறி கொள்ளுகிறோன், வார்த்தையில் தவறுகிறான், பேச்சில் தவறுகிறான், செய்கைகளில் தவறுகிறான். அவன் நிதானமாக எதையும் செய்ய போகிறதில்லை. நிதானமாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய இடத்துல, சுய கட்டுப்பாட்டோடு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய இடத்துல அவன் இப்படி செய்யலான்கிற ஒரு தவறான போதனைகள் வந்துவிடக்கூடாது. இதை நாம் அதனுடைய மூல பாஷையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புளிக்க வைக்கப்படாத அந்த பானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து 22 27 வரையிலையும் நம்ம பார்க்கிற பொழுது இங்கே ஒரு தசம பாகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது தசம பாகத்தை பற்றிய குறிப்புகள் முதல்ல அது தேவனுக்குரியது, லேவியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்குது. அதனை இஸ்ரவேலர்கள் யாரும் சாப்பிடக்கூடாது, அவங்க தான் சாப்பிடணும். எதை நேர்ந்து தசம பாகத்தை கொடுத்தாலும் அது கர்த்தருடைய பங்கு.
அதனை இஸ்ரவேலர்கள் உண்ணக்கூடாது. 2வது நிலையில் உள்ள அது பண்டிகை காலத்துக்குன்னு ஒரு தசம பாகத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அதை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு பங்கை காணிக்கையாக எடுத்துகிட்டு வர்றவங்க அவங்க அந்த தொழுகைக்கென்று நியமிக்கப்பட்ட இடம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் அவர்கள் தசம பாகமாக ஆட்டையோ மாட்டையோ சாப்பிடுகிற பொருள்களையோ பண்டங்களையோ நியமிச்சிருந்தாங்கன்னா அங்கே கொண்டு அந்த இடத்துல வச்சு அவங்க புசித்து சந்தோஷமாக அவர்கள் கொண்டாடலாம். ஆனால் அந்த குடியிருப்பில் இருந்து அவங்க தேவன் தெரிந்து கொண்ட இடமானது வெகு தொலைவில் இருந்துச்சுன்னா அவர்கள் அந்த தசம பாகத்தை அவ்வளவு தொலைவு கொண்டு வர முடியாததுனால அதை பணமாக்கி அந்த பணத்தை தேவனுடைய சந்நிதிக்கு கொண்டு அங்கே உணவையும் பானத்தையும் வாங்கி அங்கே கொண்டாட கடவர்கள் என்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தற்கட்டுப்பாடோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும், இடரல் ஏற்படுத்தும் எதையும் நாம் தவிர்த்தாக வேண்டும் என்று திருமறை போதிக்கிறது. ஆகவே திராட்சை ரசம் திராட்சை கனிகளிலிருந்து உண்டாக்கப்படுகிறது, மதுபானங்கள் தானியம் பழங்கள் தேனு ஆகியவற்றிலிருந்து உண்டாக்கப்படுகிறது. ஆனால் இது புளிக்க வைக்கப்படாத ஒரு ஜூஸு, அதை குடித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற காரியத்தை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். 3வது ஆண்டில் பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் லேவியனும் உண்ணும்படி அவனுடைய தசம பாகத்தை தனது வீட்டு வாசலில் வைக்கணும். அப்படின்னா வீட்டு வாசல் அப்படின்னா அவங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வாசலை குறிக்கிறது. ஏழைகளும் வறியவர்களும் கர்த்தருடைய கரிசனையில் முதன்மையான இடத்தை வகிக்கிறார்கள் என்பதை மீண்டும் இங்கே ஒரு முறை இந்த வேத பகுதி நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கி ஆண்டவருடைய விசுவாச பிள்ளைகள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிற பொழுது அதை தெரிந்தும் கூட ஜெபம் பண்ணி கொள்ளுகிறேன் என்று சொல்லிட்டு அதற்கென்று எந்த ஒரு உதவியும் செய்யாமல் விலகி வாழ்கிற ஒரு தன்னலமுள்ள ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க முடிகிறது. யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவன் பசியாக இருந்தானா எப்போ நீ போய் சாப்பிட்டுட்டு நீ இளைப்பாருன்னு சொல்லி அனுப்பாத, குளிர் காய்ந்து இளைப்பாருன்னு சொல்லாத, குளிர் காய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சொட்டரை கொடு, சாப்பிடுகிறதுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்தா தானே அவன் அதில் குளிர் காய்ந்து அவன் இளைப்பாற முடியும். இன்றைக்கி வெறும் வார்த்தைகளினால இன்றைக்கி சகோதரனையும் இன்றைக்கி விசுவாச பிள்ளைகளையும் இன்றைக்கி ஏமாற்றுகிற ஒரு வஞ்சகமான உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். இங்கே ஏழைகளுக்காக ஒரு தசம பாகம் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாண நூல்களில் ஏழைகளும் திக்கற்றோர்களும் விதவைகளும் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளைகளை நம்ம அங்கங்கே பார்க்கிறோம். தேவன் இத்தகையவர்கள் மேல் அக்கறை உடையவர்களாக இருக்கிறார். தேசம் இஸ்ரவேலர்களுக்கு எல்லாருக்கும் சமமான நிலையில் பங்கிடப்பட்டாலும் காலப்போக்கில் ஏழைகளும் திக்கற்றோரும் பெருகுவர் என்பது பற்றி இந்த கட்டளைகளெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு தெரியுது. உறுதியாக அவர்களுக்கு எல்லாம் சமமாக கொடுத்தா கூட அங்கே ஏழைகளும் திக்கற்றவர்களும் பெருகிடுவாங்க அப்படிங்கிறதை காட்டுகிறது. தேவன் ஏழைகளை படைக்கலை. தற்கால உலகின் அமைப்பு அத்தகையதாக உள்ளதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இங்கு தலைவிரித்தாடும் ஏழ்மையினுடைய அலங்கோலங்களுக்கு காரணம் என்னன்னா பாவ உலகத்தின் அலங்கோலமே என்பது உறுதியாகிறது. தேவன் ஏழை எளியோர்களை சிறப்பாக கவனிக்கிறார். இது தேவனுடைய அன்பை அவருடைய பராமரிப்பை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் தசமபாகம் செலுத்தும் பொழுது தேவனே தங்கள் உடைமைகளுக்கு உரியவர் என்பதை ஒரு வகையில் முதல்ல அவங்க அறிக்கையிடுகிறாங்க. எதுக்கு தசமபாகம் எழுதுறாங்க? ஆண்டவரே, நீர் தந்த லேண்ட்லேருந்து விளைஞ்சதில் 10ல் 1 பங்கு தருகிறேன், நீர் தந்த மிருக ஜீவன்களில் 10ல் 1 பங்கு தருகிறேன், எல்லாம் நீர் தந்த காரியங்கள் இதெல்லாம் உமக்கு தான் சொந்தம் ஆண்டவரே, அதிலிருந்து நாங்கள் எடுத்து தருகிறோம். இது லேவியர்களுக்கான தசம பாகம் என்று லேவியராகமம் 27:30 எண்ணாகமம் 18:21 பார்க்கிறோம். 2வது பண்டிகையின் தொடர்பில் செலுத்தப்படுகின்ற தசம பாகம். அதை தான் இப்போ நம்ம உபாகமம் 14:22 அவங்க கொண்டு போய் ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் கொடுத்து அங்கே அவர்கள் புசித்து அவர்கள் இன்பமாக இருக்க கடவர்கள் என்கிற கட்டளையை பார்க்கிறோம். இங்கே பண்டிகையின் தொடர்பில் செலுத்தப்படுகிற தசமம் 3வது ஆண்டின் போது அவர்கள் பண்டிகை தொடர்பான தசம பாகத்தை எடுத்து வாசல்களில் ஏழைகளுக்காக வைக்க வேண்டும் என்று 28ஆம் வசனம் சொல்லுகிறது. சிலர் ஏழைகளுக்காக தசம பாகம் என்பது 3வது வகையான தசம பாகம் என்று சொல்கிறது உண்டு. முதல் வகை தசம பாகம் லேவியருக்கு உள்ளது. அதில் 10ல் 1 அவர்கள் ஆசாரியர்களுக்கு செலுத்துவார்கள். எண்ணாகமம் 18:26 இதை குறிக்கிறது. 2வது வகை தசம பாகம் ஆண்டுதோறும் கர்த்தருடைய சமூகத்தில் அது விருந்தாக உண்ணப்படும்.
லேவியருக்கும் அதில் பங்கு கிடைக்கும் என்கிற காரியம். 3வது வருடமும் இந்த 3வது வகையான இன்னொரு வகையான தசம பாகத்தை அவங்க ஏழைகளுக்காக செலவிடணும். இங்கு வாசல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பொதுவாக நகர வாசலை குறிக்கிறது. அப்போது நகர வாசலில் காணப்பட்ட பண்டக சாலைகளுக்கு அவங்க இந்த உணவுகளை கொண்டு வந்து அவற்றை ஏழை எளியோர்களுக்காக அந்த தசம பாகத்தை கொண்டு வந்து அவர்கள் பங்கிட்டு கொடுப்பார்கள். அங்கு உழைக்காமல் ஊர் சுற்றி திரிகிறவர்களுக்கோ ஊரெங்கும் அலைந்து திரிஞ்சிட்டு அதான் அப்படி அலைகிறவர்களுக்கோ அது கொடுக்கப்படுறதில்லை. அங்கே அந்த நகரத்தில் தங்கி இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிற ஏழைகள், பரதேசிகள், அங்குள்ள திக்கற்ற பிள்ளைகள், அவர்களுக்காக அது கொடுக்கப்படுகிறது. 14:29 எதை பார்க்கிறோம்? லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே சோம்பேறிகள் பெருக்கத்தை தடை செய்தது இந்த காரியமானது. அதே போல் இவங்க எளியவர்களுக்காக அறுவடையிற்கு பின்பாக கதிர்களை பொறுக்குகிறதற்கும் அங்கே நிலங்களில் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று லேவியராகமம் 19வது அதிகாரம் 9-10 பார்க்கிறோம். இவ்வாறு இந்த தசம பாகம் ஏழைகள் நலநிதியாக பயன்பட்டு வந்தது என்பதை பார்க்கிறோம். விசுவாசிகளாகிய நாமும் தனிப்பட்ட நிலையிலும் திருச்சபையாகவும் இத்தகைய நிலையில் ஏழைகளுக்கு உதவும் செயல்களில் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் போனோங்க, காணிக்கை செலுத்திட்டோங்க, வந்துட்டோங்க, தசம்ப பாகத்தை பிரித்து வைத்தோம், கொடுத்தோம், வந்துட்டோங்க, நாங்கள் திருப்தியாய் வாழ்கிறோம் என்கிற ஒரு வாழ்க்கை மாத்திரம் அல்ல. நியாய தீர்ப்பில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், நான் அந்நியராயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ள மற்ற மனிதர்கள் மேலே இரக்கம் கொண்ட ஒரு மனிதர்களை தேடி அவர் அலைகிறார். ஏழைகள் மேலே, திக்கற்றவர்கள் மேலே, விதவைகள் மேலே, பரதேசிகள் மேலே அக்கறை உடைய ஒரு ஆண்டவர், அவர்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், அவர்களை பராமரிக்கிற ஆண்டவர். அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் உண்மையிலேயே ஊற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏழைகளுக்கு உதவுகிற செயல்களில் ஈடுபடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்போதாவது என்றில்லாமல் நமது விசுவாச வாழ்வின் ஒரு பகுதியாகவே இந்த செயல்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.